இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வச்சு உங்க அக்கௌண்ட்ல இருக்க எல்லா பணத்தையும் தூக்க போறாங்க. அவங்க அந்த காசை எப்படி திருடுறாங்க, அதுல இருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ சார், நாங்க இந்த தேர்தல் ஆணையத்துல இருந்து பேசுறோம். யார் சார்? தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல எழுதி கொடுத்து. ஆமா 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 சார், ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் சார். ஆமா ஆமா, அது எல்லா ஃபார்ம்ல அந்த 2005 2002 ஆமா ஆமா சார், எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு பேரெல்லாம் எழுதி கொடுத்துட்டோம் சார். அப்படிங்களா, நல்ல விஷயம். உங்க ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு சார். என்ன சார் சொல்றீங்க? ஏன் சார் இதுக்காக வேலையெல்லாம் லீவ் போட்டு 2005 2002 எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எழுதி கொடுத்தேன் சார். ஆமா ஆமா சார், அது ஒண்ணும் இல்ல. நீங்க எழுதி கொடுத்ததுல நிறைய பிழைகள் இருக்கு, அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஒண்ணும் இல்ல, நீங்க பயப்பட வேண்டிய வேலை ஒண்ணும் இல்ல. அதனால பாத்தீங்கன்னா இப்ப உங்களால வரக்கூடிய தேர்தல்ல ஓட்டே போட முடியாது சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா ஆமா, அது ஆனா நீங்க ஓட்டு போடணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு, ஒன்னும் பயப்பட வேண்டிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இது இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒண்ணு அனுப்புறோம். சரி, அந்த ஓடிபியோட நம்பர் சொன்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு இங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்துருவோம். இப்ப நான் என்ன சார் செய்யணும்? இந்த உங்க போனுக்கு ஒரு 6 டிஜிட் கொண்ட ஒரு நம்பர் வந்திருக்கும், அத சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரி. இந்த பாக்குறேன் சார், இந்த வரேன் பாருங்க சார். சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. 65 63 33 75. ஓகே சார், வந்துருச்சு. ஓகே சார், மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். கோவிந்தா சார். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்பாடி, நல்ல வேலை, எங்கேயாவது ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிருமோன்னு பயமா இருந்துச்சு. நல்ல வேலை ஓடிபி சொன்னா எல்லாம் சரியாச்சு. என்ன அடுத்து ஒரு மெசேஜ் வருது, என்னது பேங்க்ல இருந்து 88,000 தூக்கிட்டானா? கோவிந்தா கோவிந்தா. இப்ப நம்ம பார்த்த மாதிரி இங்க பல பேர் அவங்களுடைய பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தேர்தல் ஆணையத்துல இருந்து போன் பண்றோம், உங்க ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிருச்சு, ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எந்த தேர்தல் ஆணையத்துல இருந்தும் அப்படி நமக்கு ஒரு போன் கால் வராது. அப்படி ஒரு போன் கால் வந்தா அது ஒரு போலியான ஒரு மோசடி போன் கால் தான். இது ஏதோ தேர்தல் ஆணையத்துல பேர்ல இப்ப புதுசா ஏதோ ஸ்கேம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, நான் இந்தியன் பேங்க்ல இருந்து பேசுறேன், உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருச்சு, உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி அனுப்பும், அந்த ஓடிபி சொன்னீங்கன்னா உங்க அக்கௌண்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான போலியான போன் கால் வரும். சில நேரங்கள்ல சார் நான் ஒரு முக்கியமான எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், என் லைஃப் இந்த எக்ஸாம்ல இருக்கு, ஒரு நம்பர் மாத்தி போட்ட உங்க நம்பருக்கு ஓடிபி போயிருச்சு சார், அந்த ஓடிபி மட்டும் சொன்னீங்கன்னா என் வாழ்க்கையை நான் காப்பாத்திடுவேன் சார் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான பல பெயர்கள் அந்த மாதிரியான போலியான போன் கால்ஸ் வரும். எந்த போன் யாரோடைய பேர்ல போன் கால் வந்தாலும் யாருக்கும் உங்களோட ஓடிபி நம்பர் சொல்லாதீங்க. ஏன்னா எந்த ஒரு தேர்தல் ஆணையமோ காவல்துறையோ எந்த ஒரு வங்கி பேங்கோ யாருக்கும் போன் பண்ணி ஓடிபி நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. நீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபில் பண்ண போனா மட்டும்தான் அந்த இடத்துல நீங்களா முயற்சி பண்ணும் போது மட்டும்தான் அந்த இடத்துல உங்களோட ஓடிபி கேட்குமே தவிர மத்தபடி போன் பண்ணி எந்த ஒரு ஓடிபியும் கேட்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அப்படி எந்த ஒரு ஓடிபியும் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணமும் காணா போயிடும். ஏற்கனவே அப்படிதான், உங்க ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடே ஒட்டுமொத்தமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறது பத்தாம இப்ப போன் பண்ணி ஓடிபி கேட்கறேன் அப்படின்ற பேர்ல பல மோசடிகள் நடக்குது. அதனால மோசடிகள் மத்தியில உஷாரா இருக்கணும்.